என்னைய பொறுத்த வரைக்கும் சின்ன படங்கள் தான் பல பிஸ்னஸை காப்பாற்றிட்டு இருக்கு சினிமாவில். என் ரவி குமாருக்கு வந்து அவருடைய செமிஃபைனல் வரைக்கும் நான் தான் கதை திரைக்கதை வசனம். இப்படி பல படங்களுக்கு நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். சினிமா யாரும் பார்க்காம இல்லை, எல்லா சினிமாக்களும் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்குற விதம் மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். தாரணி ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேய் படமாக இருக்குது. சினிமா சென்னை, வடபழனி, கோடம்பாக்கம், சாலிகிராமம், வலசரவாக்கம், அப்படியே திருச்சி, செங்கல்பட்டு, அப்படியே ஒவ்வொரு ஊராக போய் அந்தந்த ஊர்லேயே படம் எடுத்து அந்தந்த ஊர்லேருந்து படம் எடுத்துகிட்டு வந்தாங்க, எடுத்துகிட்டே இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சினிமா ஒரு ஜனரஞ்சகமான தொழில், சமத்துவமான தொழில் ஆகிட்டு இருக்கு. யாராட்டெல்லாம் கேமரா இருக்கோ எல்லாரும் படம் எடுக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே விஷயம் என்ன, அது ரிலீஸ் பண்ணுறது திருப்பி இங்கே தான் வந்தாகணும். அதுதான் கொடுமையாக இருக்குது. அந்தந்த ஊர்லேயே ரிலீஸ் பண்ண முடியாது. சில படங்களை நான் பார்த்துருக்கேன், நிறைய படங்களை ரிவ்யூ நிறைய படங்களை பார்க்குறோம். நாங்கள் ஓடிடிக்காக பார்த்துட்டே இருக்கும்போது சில படங்கள் வந்து நான் இந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவேன், ஏதோ ஒரு பெரிய செலவு பண்ணிடுவாங்க, படமாக இருக்காது. அதே போல் நாமக்கல் பக்கத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க, ஈரோடு பக்கத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க. அங்கே எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நாளாக அந்த படத்தில் நடித்தவருக்கு, தயாரித்தவருக்கு ஹீரோவாக நடிக்கணும்னு சின்ன வயசில் ஆசை இருந்தது. ஒரு 50 வயசில் முடிவு வை, கொஞ்சம் காசு சம்பாதிச்சு அவரே ஹீரோவாக நடித்து அவர் ஃப்ரெண்ட்ஸவங்கெல்லாம் போட்டு படம் எடுத்திருப்பார். இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்க சார்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், பாருங்கள், தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் நடத்தி, ஆடியோ லான்ச் நடத்தி, இதெல்லாம் பண்ணி முடித்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதை விட 2 மடங்கு செலவு பண்ணணும். பேசாமல் உங்கள் ஊரில் போயிட்டு 4-5 தேட்டரை 2 நாளைக்கு வாடகைக்கு எடுத்துங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் கூட்டு வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். அதே மாரி வருவாங்க, இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொன்னதான் சார் கரெக்டு அப்படின்னு. என்னென்னா, சினிமா எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாகிடுச்சோ அவ்வளோ கஷ்டமான விஷயம் மக்களை கொண்டு போய் பார்க்க வைக்கிறது. என்னென்னா, எவ்வளோ எதை பப்ளிசிட்டி பண்ணுறது. எல்லாரும் நான் சொல்லுவாங்க, ஒரு படம் ஆரம்பித்த உடனே, பூஜை போட்டு முடித்த உடனே முதல்ல வர உங்களுக்குள்ள ஆட்கள் யாருன்னா, சார் நாங்கள் ப்ரொமோஷனுக்கு இது பண்ணுவோம், நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்கு இது பண்ணுவோம், படம் எடுத்து பூஜையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டீமு, இந்த எக்ஸ்பென்சஸுக்கு மட்டுமே ஆள் இருக்காங்களே தவிர சினிமாவில் வரவு வைக்கிறதுக்கு நீங்கள் படம் எடுத்து முடித்து தேட்டருக்கு போனாலே ஒழிய வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது சினிமா. ஸோ அதையெல்லாம் தாண்டி நிறைய சின்ன படங்கள், ஏகப்பட்ட சின்ன படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சில படங்கள் வந்து தியேட்டருக்கான படங்களாக இல்லாத பட்சத்தில் சில படங்கள் நாங்கள் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம். எங்களோட ஓடிடி ப்ளஸ் நிறுவனத்தின் மூலமாக நேரடியாக ரிலீஸ் பண்ணுறோம். போன வாரம் கூட வந்து இங்கே கசிவன் ஒரு படத்தை வந்து லான்ச் பண்ணி ப்ரெஸ் ஷோ போட்டு டைரக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓடிடியில். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அந்த பத்திரிகையாளர்லாம் பார்த்துட்டு பாராட்டினாங்க, ரிவ்யூஸ் போட்டாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு, நம்ம செல்வா தான் அதுக்கும் பிஆர்ஓ. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு படம், ஒரு 12 லட்ச ரூபாவில் ஒரு படம் எடுத்துருக்காங்க, கூடாரன்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஊட்டி பக்கத்தில் ஒரு ரொம்ப இளைஞர்கள் எல்லாருமே புதுசாக அப்போ நடித்தவங்க. அந்த படத்தை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து தியேட்டருக்கு கண்டிப்பாக போக முடியாது, தியேட்டர் தாங்காது, அதோட செலவு தாங்காது. அப்போது நம்ம அந்த ஆடியன்ஸை எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கறதுன்ற பட்சத்து சின்ன பட்ஜெட் படங்கள், ரொம்ப குட்டி படங்கள், நல்ல மார்க்கெட்டிங்கோடு சேர்த்து, நான் சொல்கிறது ஒரு மார்க்கெட்டிங்கோடு சேர்த்து நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் நேரடி ஓடிடிலே நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். ரிலீஸ் பண்ணால் நிச்சயமாக பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஒன்லி திங், நம்ம ரகசியமாக படம் எடுத்த மாதிரி நம்ம ரகசியமாக ரிலீஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் படம் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லணும். சொல்கிற வழி நிறைய இருக்குது. ஏன்னா எல்லோரும் நினச்சிப்பாங்க, நமக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எல்லாரும் பார்த்துருவாங்க. இந்த காலேஜெல்லாம் போயிட்டு வந்து பெரிய நடிகர்கள் படங்கள் எல்லாத்துலேயும் போயிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. எல்லோரும் ஒரே கூட்டமாக இருக்கும், பசங்கள்லாம் விசில் அடிப்பாங்க, அந்த வீடியோ எடுத்து போட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்குதுங்களாம் என்ன பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பிளான் பண்ணி காலேஜ் ஃபெஸ்டிவல் எல்லாம் போயிட்டு விழா நடத்துவாங்க. ஸோ நம்மளும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம், இந்த பசங்க எத்தனை பசங்க கைத்தட்டின பசங்க அத்தனை பேரும் நமக்கு தேட்டர்லேருந்து நாள் வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க. வரவே மாட்டாங்க. இதுக்கு நான் வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு படத்தை ப்ரொமோஷனுக்கு இது பண்ணாதீங்க, இது டைம் வேஸ்ட்னு சொன்னேன். சீரியஸாகவே இந்த காலேஜுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணுறது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் கிடையாது. அவங்க வந்து நம்மளோட ஆடியன்ஸாக மாற போகிறதே கிடையாது. அன்லஸ் அன்டில் நீங்கள் ஒரு பிரபலமான ஆளாக மாறாவிட்டால் அவங்க வரவே மாட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய செலவு பண்ணுறாங்க பின்னாடி. என்ன நடக்குதுன்னா, அப்போ நான் கேட்டேன்,
நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்தீங்க, இதெல்லாம் பார்த்தீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் எத்தனை பேர் தேட்டருக்கு வரீங்க எனக்கு தெரியாதுன்னு. அதுக்கு வந்து என்னங்க நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டு இதே சொல்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இங்கே இருக்கவங்க எத்தனை பேர் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க கேட்டேன். அதில் பெரும்பாலானவர்கள் கை தூக்குனாங்க. கை தூக்குன உடனே சரி எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு இதில் 1,00,000 வியூஸ் வந்துருக்குன்னு கேட்டேன். ஏன்னா ஒரு பெரிய காலேஜ், குறைஞ்ச ஒரு 10,000 பேர் படிக்கிற காலேஜ். இந்த 10,000 பேர் காலேஜில் பல பேருக்கு 100 வியூஸ் கூட வந்ததில்லை. ஒருத்தன் ஃப்ரெண்டு டெய்லி வீடியோ போட்டுக்கிறாங்க, மச்சான் நீ பாரு நீ பாரு நீ பாருன்னு பார்த்தாலே 1000 பேர் வரணும்ல. அதுவே வராத போது அவன் எப்படி நமக்கு கஸ்டமர் ஆவான், நமக்கு எப்படி டிக்கெட் விற்கும் பண்ணும். அப்போ அதுக்கு ஒரு செலவு பண்ணி வேஸ்ட்டாக ஒரு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ப்ராடக்ட்டும் நமக்கு யார் டார்கெட் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த டார்கெட் ஆடியன்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. சின்னதாக சம்பாதிக்க முடியும் நம்ம செலவு பண்ணுற காசு மூலமாக. அதனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்கள் தான் பல பிஸ்னஸை காப்பாற்றிட்டு இருக்கு சினிமாவில். பெரிய படங்களுக்கான பிஸ்னஸ் வேறு. இப்போ நாளை இயக்குனர் வந்து அவர் வின் பண்ண வந்திருக்காரு. நான் நிறைய நாளை இயக்குனர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பல கார்த்திக் சுப்பராஜ்லேருந்து இவங்க எல்லாரும் முதல் படங்கள், அதாவது இன்னைக்கு நாளை இயக்குனர் பார்த்த படங்களுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துவேன். நிறைய இளைஞர்களுக்கு என்னுடைய சிறுகதையை வந்து திரைக்கதை யோசனை எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரவி குமாருக்கு வந்து அவருடைய செமிஃபைனல் வரைக்கும் நான் தான் கதை திரைக்கதை யோசனும். இப்படி பல படங்களுக்கு நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய சின்ன படங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். எங்கள் ஓடிடியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுக்க வந்து சிறு மட்டும் படங்களுக்கு, அதுவும் சின்ன படங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும் டைரக்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அதில் நல்ல படமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவோம். இந்த தாரணி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை தவிர நிறைய சின்ன படங்களை வந்து நாங்கள் தியேட்டருக்கும் கொண்டு போகிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி லாஸ்ட்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ண படம் வந்து காமு காப்பி. அந்த படத்தில் வந்து ஒரு 17 லட்ச ரூபா எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை நான் டேக் ஓவர் பண்ணி அதை கொஞ்சம் என்ன சினிமாவை மாற்றுறதுக்கான வேலைகள்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் ஒரு 25 தியேட்டரில் படம் போட்டோம். அந்த தம்பி புஷ்பநாதன் 3 இயக்குனராக அறிமுகமாயிட்டார். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்றோம், எஃப்எம்எஸ் விற்றோம், இந்திய ரைட்ஸ் விற்றோம். இப்படி ஒவ்வொன்றா விற்று அந்த போட்ட காசை நாங்கள் எடுத்துட்டோம். என்னடா பல கோடி ரூபா சம்பாதிச்சோம்னு கேட்டிங்கன்னா பல கோடி இல்லை, ஆனால் விற்கிறதே பெரிய சாதனை தான். அது பண்ண முடியுன்றது அந்த படம் தான் தீர்மானிக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி நாங்களே ஒரு படம் எடுத்தோம், 6 அத்தியாயம் சொல்லிட்டு 6 ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸு. அந்த படத்தை நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். வெறும் 19 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்தோம். இதே போல் ஒரு ஆடியோ லான்ச் இன்னைக்கு சாயங்காலம் எல்லா ரைட்ஸும் விற்றுட்டோம். அதுக்கப்புறம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம். ஒரு லாபகரமான படம் ஆயிடுச்சு. ஒன்றா நாளை காலையில் வந்து 100 கோடி கிளப்பில் வராது, 500 கோடி கிளப்பில் வராது, இன்ஸ்டாகிராமில் எழுத மாட்டாங்க, ஃபேஸ்புக்கில் எழுத மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அது லாபகரமான படம். அதுதான் உண்மை. நாங்கள் கிராஸில் வந்துச்சு நெட்டில் வந்துச்சுன்னா சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி வெற்றி தான் தொடர்ந்து இந்த மாதிரியான இயக்கங்களையும் நிறைய பேரும் வந்து புதுசாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஜெயிச்சா அவங்க பின்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர் வந்து திருப்பி 100 பேரை கொண்டு வருவாங்க. அதனால் சினிமா ஒரு சின்ன இடத்துலேருந்து நிறைய இடத்துல குக்கிராமம் வரைக்கும் போயிட்டே இருக்குது. அதை காட்டுற இடமும் பார்க்குற இடமும் மாறிட்டே இருக்குது. இப்பவும் சொல்கிறேன், சினிமா தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா சினிமா யாரும் பார்க்காம இல்லை. எல்லா சினிமாக்களும் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்குற விதம் மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ப்ராடக்டை கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி.